கண் பார்வை சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா? கிட்ட பார்வையாக இருக்கலாம், தூர பார்வையாக இருக்கலாம். என்ன பிரச்சனை இருந்தாலும் கண் பார்வையை நேச்சுரலாக இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான வழிகள் தான் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் உங்கள் டாக்டர் சுபாஷினி, சுவாசி டயபெட்டிஸ் நேச்சுரல் கேர் ஹாஸ்பிட்டல், மடிப்பாக்கம், சென்னை. சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம கண் பார்வை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் என்னென்ன, அதில் என்னென்ன பிரச்சனைகள் வரும், அப்படி வந்துச்சு அப்படின்னா நேச்சுரலாகவே இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு என்ன மாதிரி மெத்தட்ஸ் இருக்குது அப்படின்றத பார்க்க போகிறோம். இது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ஃபாலோ பண்ணக்கூடிய மெத்தட்ஸ் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு சொல்லித்தர போகிறேன். ஃபர்ஸ்ட், கண் பார்வையில் எப்போ பிரச்சனை வரும் அப்படின்ற நம்ம தெரிஞ்சுக்கணும். கண்ணு எப்பயுமே கல்லீரல் கூட சம்மந்தப்படுத்தி தான் பேசுவாங்க. ஸோ கல்லீரல் எப்பயாச்சும் வீக் ஆகுது, கல்லீரலோட ஃபங்க்ஷன் டவுன் ஆயிருக்கு, அதோட பேலன்ஸ் குறையுது அப்படின்றப்போ நமக்கு கண்ணில் தான் பிரதிபலிப்பு காமிக்கும், கண் பார்வை மங்குதல் இருக்கும். அதே மாதிரி ஆயுர்வேதத்தை படி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கண் எப்பயுமே பஞ்சமகாபூதம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பஞ்சபூதத்தில் நெருப்போட ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ உடம்புல இருக்க உஷ்ணம் லெவல்ஸ் இம்பேலன்ஸ் ஆகும் போதும் நமக்கு கண்ணில் இருக்க பிரச்சனைகள் வரும். அது என்னவா வேணா இருக்கலாம், கண் பார்வையா இருக்கலாம், கண் சிவந்து போகுதல், கண் வறட்சி, இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி தோஷம் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த வாத பித்த கஃபம்ல பித்த ஸ்தானம் அப்படின்றது தான் கண்ணு. அப்போ உடம்புல பித்தம் அதிகமாகுது, இல்ல பித்தத்தோட இம்பேலன்ஸ் இருக்கு அப்படின்னாலும் கண்டிப்பா உங்களுக்கு கண் பார்வையோட பிரச்சனை இருக்கும். என்னென்ன மாதிரியான கண் பார்வைகள் பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா கிட்ட பார்வை, தூர பார்வை, அஸ்டிக்மேட்டிசம்னு சொல்லக்கூடிய மசில் வீக்னஸ், அதே மாதிரி நமக்கு பிரஸ்பயோபியா அப்படின்னு சொல்லக்கூடிய வயதாகும் போது வரக்கூடிய கண் பார்வை பிரச்சனைகள், கண்ணில் ப்ரெஷர் அதிகமாகிறதுனால வரக்கூடிய குளோகாமா, அதுக்கு அடுத்தது நம்ம பார்த்தோம் அப்படின்னா கண் பொறை நோய், அதாவது கேட்ராக்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த கேட்ராக்ட் அப்படின்றதும் கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்ல வரும். இன்னும் சிவியரா அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மாலைக்கண் நோயின்னு சொல்லுவோம். யூஸ்வலா எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? ஈவினிங் டைம்ல மட்டும் நமக்கு கண் தெரியாம போகிறது. இந்த மாதிரி சில காமனான விஷயங்கள் இருக்கு. இது கூடவே பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப இப்போ நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா ட்ரை ஐஸ், அதாவது உங்களோட கண் வறட்சி ஆகிறது இப்போ நிறைய பேருக்கு இருந்துகிட்டே இருக்கு. இது எல்லாமே கண் பார்வை பிரச்சனைகள்ல வரக்கூடிய காமனான விஷயங்கள். இதை எப்படி ரெக்கவர் பண்ணலாம் அப்படின்றது இப்போ பார்க்கலாம். என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம கண் என்ன மாதிரி வேலை செய்யுது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம எப்படி அதை கரெக்ட் பண்ணலாம் அப்படின்றதுக்குள்ள போயிடலாம். சரியா? ஃபர்ஸ்ட் கண் எப்படி வேலை செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு கண்ணுக்குள்ள இருக்கிற மசில்ஸ், அதாவது தசைகள்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த தசைகள் சுருங்கி விரியும் போது தான் நம்ம கிட்ட இருக்கிறத பார்க்கறதுக்கும் தூரம் இருக்கிறத பார்க்கறதுக்கும் நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. இந்த மசில்ஸை எப்போ டிஸ்டர்ப் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரே விஷயத்த, கிட்ட இருக்கிற ஒரே விஷயத்த ரொம்ப நேரம் பார்க்கறதோ இல்ல தூரமா இருக்க விஷயத்த ரொம்ப நேரம் பார்த்துட்டே இருந்தோம் அப்படின்னா அந்த தசைகள் சுருங்கி விரியற போது வரத ஒரே இடத்துல இருந்துரும். இப்போ சுருங்கிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம தூர பார்வை பார்க்கறோம் அப்படின்னா அந்த விஷயங்கள் சுருங்கிறது வீக்னஸா மாறுறதுக்கான சான்ஸ் நிறைய இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம். இப்போ யூஸ்வலா பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், காரணங்கள் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஃபோன் தான் அடிக்கடி பார்த்துட்டு இருக்கோம். அதே மாதிரி லேப்டாப்ஸ், ஒர்க்குன்னு வரும்போது கம்ப்யூட்டர் ஸ்க்ரீன் எல்லாம் யூஸ் பண்ணும்போது ஸ்க்ரீன் டைம் அப்படின்றது அதிகமாக வந்துட்டு இருக்கு. அப்போ ஒரு விஷயத்த நம்ம கிட்டவே தான் பார்த்துட்டு இருப்போம். அப்போ தூரம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு தெரியாது. அதே மாதிரி லாங் டைம் நம்ம ஃபோன் யூஸ் பண்றோம் இல்ல ஸ்க்ரீன் யூஸ் பண்றோம் அப்படின்றப்போ நம்ம ஆட்டோமேட்டிக்கா பிளிங்க் பண்றதை மறந்துடும். இப்போ கண் சிமிட்டல் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு 4 செகண்டுக்கு ஒரு வாட்டி ஆட்டோமேட்டிக்கா கண் சிமிட்டல் இருக்கும். ஆனா நீங்க ஒரே விஷயத்த ஃபோக்கஸ் பண்ணி பாக்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த கண் சிமிட்டலே நீங்க சிமிட்டுறதை மறந்துட்டு போயிடுவீங்க. சிமிட்டாம ரொம்ப நேரம் இருக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னா கண்ணோட வறட்சி ஏற்படும். அந்த அவுட்டர் லேயர் உங்களுக்கு ட்ரை ஆக ஆரம்பிச்சிடும். இதனால கண் சிவந்து போதல், கண் அரிப்பாகிறது, ரொம்ப வறட்சியாகி கண்ணு வலிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் வரும். இது போக போக என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ட்ரைனஸ் இன்க்ரீஸ் ஆக ஆக உங்களுக்கு கண் பார்வை பிரச்சனையுமே வர ஆரம்பிச்சிடும். அப்போ ஒரு நிமிஷம் நீங்க ஒரு ஸ்க்ரீன் யூஸ் பண்றீங்க அப்படின்னா 20-20-20 ரூல் அப்படின்னு ஒன்று இருக்கு. என்னன்னா 20 நிமிஷம் ஒரு இடத்தையே பாக்குறீங்க அப்படின்னா கிட்டையோ தூரையோ, அப்போ 20 செகண்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ஒரு தூரமா இருக்க விஷயத்த கிட்ட பாக்குறீங்க அப்படின்னா தூரமா இருக்க விஷயத்த நீங்க பார்க்கணும் ஒரு 20 செகண்டுக்கு. இதுதான் 20-20-20 ரூல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இதை ஃபாலோ பண்றது மூலயமா நமக்கே தெரியாம நம்மளோட கண் பார்வை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிட்டு வரோம். இந்த ரூலை யாரெல்லாம் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டிங்கன்னா ஸ்ட்ரிக்டா இந்த ஐடியில் இருக்கவங்க, ஸ்க்ரீன் டைம் அதிகமாக பார்க்குறவங்க, அதுதான் அவங்களுக்கு வேலையாகவே இருக்குது. அப்படி எடிட்டர்ஸ் அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரூலை ஃபாலோ பண்ணும்போது உங்களோட கண் பார்வை பிரச்சனை வராமல் இருக்கிறத
வர்றதை தடுத்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா மெயின் ரீசன்னா உடம்பு சூடு. நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உடம்பு சூடு வந்து இம்பேலன்ஸாக இருக்கும் போது உங்களுக்கு கண் பார்வை பிரச்சனை கண்டிப்பாக வரும். அப்போ உடல் உஷ்ணத்தை வந்து நீங்கள் குறைக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா, நீர் காய்கறிகளான அந்த குக்கியூம்பர் அந்த மாதிரியான விஷயங்கள் வந்து எப்பயுமே உங்கள் சாப்பாட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கணும். சுரக்காய், பீர்க்கங்காய் இந்த மாதிரி அதிகமாக எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்கள் உடல் உஷ்ணத்தை ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக இது பண்ணுறதுக்காக ஆயில் பாத்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து வாரத்தில் 2 நாள் கண்டிப்பாக எடுக்கணும். ஆண்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா புதன்கிழமை சனிக்கிழமை எடுத்துக்கோங்க. பெண்கள் வந்து செவ்வாய் வெள்ளி இந்த 2 நாள் வந்து தவறாமல் வந்து ஆயில் பாத் பண்ணிடுங்க. பண்ண உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த உஷ்ணம் வந்து வெளியேற கண் பார்வை நல்லாவே இன்க்ரீஸ் ஆகும். 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கல்லீரலை பலப்படுத்தக்கூடிய கீரை வகைகள் உணவுகளை வந்து அதிகமாக எடுத்துக்கோங்க. எப்படிப்பட்ட கீரைகள் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இடத்துல இருக்கிறது அப்படின்னா கீழநெல்லி தான். கீழநெல்லியை நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ எடுத்துக்கிறீங்களோ அதில் வந்து ஃபுட்டாக இன்கார்பரேட் பண்ணிக்கிறீங்களோ இல்லை கஷாயமாக எடுத்துக்கிறீங்களோ இல்லை ஏதோ ஒரு வகையில் உங்கள் சாப்பாட்டில் கீழநெல்லி இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு கண் பார்வை பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பே இல்லை. அடுத்தது பார்த்தோம்னா கரிசலாங்கண்ணி. இதுவுமே வந்து கல்லீரல் வந்து நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு கீரை தான். இதை நீங்கள் எடுத்துக்கிறது மூலயமாவும் உங்களோட கண் பார்வை பிரச்சனையிலிருந்து நீங்கள் தப்பிக்கலாம். ஓகே, இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நம்ம எடுத்துக்கலாம், இதெல்லாமே ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தாலும் அந்த ஸ்ட்ரெயின்னு சொல்லுவோம் இல்லையா, கண்ணுக்கு நம்ம செய்யக்கூடிய வேலைகளால் வரக்கூடிய ஸ்ட்ரெயினை வந்து எப்படி கம்மி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஐ கேர் ரொட்டீன் அப்படின்ட்டு நீங்கள் ஒரு சில விஷயங்களை ஃபாலோ பண்ணுறது மூலயமா உங்களோட அந்த ஸ்ட்ரெயினை வந்து ஃபிசிக்கலாகவே நீங்கள் வந்து கம்மி பண்ணி கொண்டு வர முடியும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, காலையில் எழுந்த உடனே சிம்பிளான திங்ஸ் தான். காலையில் எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, எழுந்த உடனே டைரெக்டாக வந்து ஒரு மொபைல் எடுத்து பார்க்குறதோ இல்லை வேறு ஏதாச்சும் பார்க்குறதுக்கு பதில் உங்கள் பாம்ஸை வந்து நல்லா ரப் பண்ணிவிட்டு அதில் ஒரு சூடு வரும் இல்லையா, அதை வந்து கண்ணில் வச்சு ஒத்தடம் கொடுக்கறது மூலயமா வச்சு எடுத்தாவே போதும் தான். இந்த ஒரு விஷயம் பண்ணுறது மூலயமாவே உங்கள் கண் வந்து அவ்வளோ ரெஃப்ரெஷிங்காக வந்து ஃபீல் ஆகும். அடுத்தது நீங்கள் என்ன பண்ணணும், நேராக போயிட்டு ஐ வாஷ் பண்ணணும். எப்படி பண்ணணும், சும்மா தண்ணி எடுத்து தெளிச்சுட்டா போதுமான்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. ஐ வாஷ் கப்ஸ்னே இப்போ வந்து ரெடிமேடாக இருக்குது. உங்களுக்கு எந்த கடையில் போய் கேட்டாலும் இருக்கும், இல்லை மெடிக்கலில் போயிட்டு வாங்கிக்கோங்க ஐ வாஷ் கப்ஸ் அப்படின்னு கேட்டு. இந்த கப்பில் என்ன பண்ணலாம்னா பியூரிஃபைடு வாட்டர், அதாவது நல்ல சுத்தமான தண்ணீர் எது இருக்கோ அந்த தண்ணியை வச்சு நீங்கள் ஐ வாஷ் பண்ணிக்கலாம். எப்படின்னா ஒரு கப்பு மாதிரி இருக்கும், அதில் ஃபுல்லாக வந்து தண்ணியை நிரப்பிக்கோங்க. அதில் உங்கள் ஐயை வந்து டிப் பண்ணிவிட்டு நல்லா வந்து ரொட்டேஷன் கொடுக்கணும். ஓப்பன் பண்ணிவிட்டு ரொட்டேஷன் கொடுத்துட்டு வாங்க. இதை காலையில் எழுந்துச்சு நீங்கள் செய்யும் போது உங்களுக்கு அந்த ஐயோட சூடுகள் வந்து ரொம்ப வந்து கம்மியாகும். சூடு தணியும் போது உங்களோட பார்வை வந்து இம்ப்ரூவ் ஆகும். இன்னொரு முக்கியமான விஷயம் இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ வாஷ் பண்ணும்போது நம்ம கண்ணும் ஃபுல்லாக, அதாவது வாய் ஃபுல்லாக வந்து தண்ணியை வந்து நிரப்பிக்கிட்டு வந்து ஐ வாஷ் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது வந்து அந்த மசில்ஸை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, ஃபுல்லாக வந்து ஃப்ளெக்சிபிள் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், 3வது விஷயம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஐ எக்ஸசைஸ்ன்ட்டு நீங்கள் யூடியூப்பில் போட்டிங்கன்னா நிறைய எக்ஸசைஸ் காமிக்கும். அதில் ஒரு 5-6 எக்ஸசைஸ், சிம்பிளான எக்ஸசைஸ் தான், ஒரு 1 minute 2 minutes தான் ஆகும் உங்களுக்கு. அதை வந்து நீங்கள் அடுத்தது ஃபாலோ பண்ணலாம். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணை வந்து மேலே சைடில், இந்த சைடில் கீழே இந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணுறது, டயக்னலாக வந்து ரொட்டேஷன் பண்ணுறது, ஒரு ஸ்கொயர் ஃபார்ம் பண்ணுறது, அதுக்குள்ளேயே மறுபடியும் ஒரு சர்க்கிள் போடுறது, இந்த மாதிரியான எக்ஸசைஸ் வந்து நீங்கள் யூடியூப்பில் ஐ எக்ஸசைஸ் அப்படின்னு போடுங்க, தாராளமாக வரும். அதை அப்படியே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நைட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நைட்டே வந்து உங்களுக்கு அந்த ஐ வந்து எஃபெக்ட் பண்ணாமல் கூல் டவுன் பண்ணிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கால் பாதத்தில் கோகனட் ஆயிலோ இல்லை நல்லெண்ணெயோ இல்லாமல் நெய் எடுத்துக்கோங்க. நெய் எடுத்துகிட்டு காலில் மசாஜ் பண்ணும் போது உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, ஹீட்டு வந்து நைட்டே நீங்கள் தூங்கும் போதே நல்லா ரெடியூஸ் ஆயிரும். உங்களுக்கு வந்து கண்ணோட எரிச்சல், அந்த வறட்சி இதெல்லாமே வந்து கம்மியாகும் போது கண் பார்வை நல்லாவே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, தண்ணி நிறைய கண்டிப்பாக குடிக்கணும். ப்ராப்பராக ஹைட்ரேட் பண்ணிக்கோங்க. ஸோ ஹைட்ரேட்டடாக ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க, ஹைட்ரேட்டடான ட்ரிங்க்ஸ் எடுத்துக்கோங்க, ஃப்ரூட் ஜூஸஸ் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரிலாம் எடுத்துக்கும் போதும் உங்களுக்கு ஹைட்ரேஷன் இருக்கும் போது உங்களோட கண் பார்வை நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட ஐ விஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கான்னு செக் பண்ணிவிட்டு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள்.